திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது பார்ப்பது நடிகை ஜெய்சங்கர் படங்களை பற்றி பார்ப்போம். ஜெய்சங்கர் மேடை நாடக நடிகராக இருந்து திரைப்படத்துறைக்கு வந்தவர். அதனால்தான் தனது அறிமுக படமான இரவும் பகலும் படத்தில் சிறப்பாக நடித்து பாராட்டுகளை பெற்றவர். தென்னகத்து ஜேம்ஸ்பாண்ட் எனவும் ரசிகர்களால் அழைக்கப்பட்ட இவர் பலதரப்பட்ட பாத்திரத்தில் ஏற்றவாறு நடித்து கலக்கியுள்ளார். அதிரடி ஹீரோவாகவும், நகைச்சுவை ஹீரோவாகவும், குணச்சித்திர ரோலையும் மற்றும் வில்லன்களைப் போல் பல்வேறு வேடங்களில் 200க்கு மேல் தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். 1965 இரவு பகலும் தொடங்கி 1999 வரை பூவாசம் வரை நடித்து கொண்டே இருந்தார். ஜெய்சங்கரின் 100வது படம் இதயம் பார்க்கிறது சுமாராக போனது. அன்றைய காலத்தில் வெள்ளிக்கிழமை நாயகன் என்று ஜெய்சங்கருக்கு இன்னொரு பெயரும் உண்டு. வெள்ளிக்கிழமை அவருடைய படங்கள் 2-3 படங்களுக்கு மேல் வெளிவரும். ஜெய்சங்கர் நிறைய தயாரிப்பாளர் உருவாக்கியுள்ளார். டாக்ஸி டிரைவர் அவர்களுக்காக ஒரு படம் நடித்துள்ளார். டிரைவர்களின் தயாரிப்பாளரை ஆக்கியுள்ளார். தயாரிப்பாளரிடம் சம்பளம் கராராக கேட்க மாட்டார். அவர் கொடுப்பதை வாங்கிக் கொள்வார். மீதி பணத்தை கொடுத்தாலும் உண்டு, இல்லை என்றாலும் கேட்க மாட்டார். எல்லோரிடம் அன்பாக பழகுவார். லைட் பாய் முதல் டைரக்டர் வரை ஹாய் ஹலோ என்று கை அசைத்தபடி சிரித்த முகத்தோடு ஸ்டுடியோவுக்கு வருவார். ஜெய்சங்கரை சின்ன எம்ஜிஆர் என்றே சொல்வார்கள். ஜெய்சங்கர் படத்தில் சண்டைகள் நிறைந்த படமாக எங்க பாட்டன் சொத்து படத்தில் பைக் ரேஸு சண்டை காட்சிகள் இருக்கும். ஜெய்சங்கர் மிகவும் அருமையாக சண்டை போடுவார். கங்கா, காலம் வெல்லும் போன்ற கவுபாய் படத்தில் குதிரை சண்டை, துப்பாக்கி சண்டை போன்றவற்றை போட்டு கலக்குவார். ஜெய்சங்கர் அவர்கள் வள்ளல் தன்மை உடையவர். உதவி என்று கேட்டால் உடனே அவர் செய்வார். தன்னுடைய மகன் ஒருவர் கண்டாக்டருக்காக படிக்க வைத்தார். தன்னுடைய 100வது படத்தில் பார்வையற்றவர் நடித்துள்ளார். அதனால் தன் மகனை ஏழை எளியவர்களுக்கு குறைந்தபட்சம் 1000 பேருக்கு கண் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லியுள்ளார். அதுபோல் தன் மகன் செய்து கொண்டு வருகிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.